தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இப்ப பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்குன்னு 2 தொகுதிகளில் போட்டிடுறாரு. அவர் தாக்கல் பண்ணின அந்த தேர்தல் பிரமாண பத்திரத்துல தான் அப்பா எஸ்ஏசிக்கு 5 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறதா குறிப்பிட்டிருந்தாரு. இதை பார்த்த உடனே எனது பெத்த அப்பாவுக்கே வட்டிக்கு கடன் கொடுக்கிறாரா விஜய்னு சோசியல் மீடியால ஒரு தரப்பு பயங்கரமா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த சர்ச்சைக்கு இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் மற்றும் விஜயுடைய அப்பா எஸ்ஏசி ஒரு பேட்டியில நச்சுன்னு பதில் சொல்லியிருக்காரு. அக்கௌண்ட் புக்ல என் அப்பாவுக்கு இவ்வளவு கொடுத்திருக்கேன்னு எழுதினதை அப்படியே தேர்தல் கணக்குல காட்டியிருக்காரு. ஆனா அதை கடன்னு தப்பா எழுதி எல்லாரும் பரப்பிக்கிட்டு வராங்க. வருஷத்துக்கு 200 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு புள்ள தான் அப்பாவுக்கு ஒரு 5 கோடி ரூபாய் கொடுக்க கூடாதா? அவரு கொடுத்தேன்னு தான் சொல்லியிருக்காரு, எங்கேயும் கடனா கொடுத்தேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு ரொம்பவுமே எமோஷனலா கேட்டிருக்காரு. விஜய் இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவன்றதால அவருடைய ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு காட்ட வேண்டிய கட்டாயம். அந்த வகையில தான் அப்பாவுக்கு கொடுத்த பணத்தையும் ஒளிவு மறைவு இல்லாம கணக்குல காட்டியிருக்காரு. ஆனா அதை வச்சு அரசியல் பண்றவங்க தான் இதுக்கு கடன் முத்திர குத்துறாங்கன்னு எஸ்ஏசி தரப்பு ரொம்பவுமே கோபமா இருக்குது. சமீபமா விஜய் எஸ்ஏசி இடையில இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி இப்போ குடும்பம் ஒன்னா சேர்ந்து வர்றது ரசிகர்களுக்கு பெரிய பூஸ்டா இருக்குது. இந்த நேரத்துல வந்திருக்கிற இந்த 5 கோடி ரூபாய் பஞ்சாயத்துக்கு எஸ்ஏசியை முற்றுப்புள்ளி வச்சது தளபதி ரசிகர்களுக்கு செம்ம குஷியை கொடுத்திருக்குது. விஜய் தன் அப்பாவுக்கு பணம் கொடுத்தது இப்படி விமர்சனம் பண்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது முறையான கணக்கு வழக்கா இல்ல அரசியலா? கமெண்ட்ல சொல்லுங்க.